இப்போ வந்து 10th இருக்கிற 10th லெசன் சோஷியலில் பார்த்துட்ருக்கோம். அதில் 10.5 பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள். இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் 1914 1918 உத்வேகம் அளித்தது. போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இத்தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தி இருந்தன. இந்தியாவில் தொழில்கள் வளர முதல் உலகப் போர் 1914-18 உத்வேகம் அளித்தது. போர்க்கால தேவைகளை நிறைவு செய்து வந்த இத்தொழிற்சாலைகள் மிக அதிக எண்ணிக்கையில் தொழிலாளர்களை பணியில் அமர்த்தி இருந்தன. போர் முடிவடைந்ததால் போர்க்கால தேவைகளும் குறைந்தன. எனவே அனைத்து தொழிற்சாலைகளும் ஆட்குறைப்பு செய்யப்பட்டன. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்தன. சென்னை மாகாணத்தில் பி வாடியா, சிங்காரவேலர், வி கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சிகளை மேற்கொண்டனர். 1918 இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் 1918 இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற ஒன்று வந்து அமைக்கப்பட்டிருக்கு. மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படின்னு சொல்கிறோம். 1918 தான் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு, உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா உழைப்பாளர் சிலை மெரினா கடற்கரை. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. ஸோ அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட ஃபர்ஸ்ட் மாநாடு 1920 18 தான் தொடங்கியிருக்காங்க. 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் வாதித்தனர். தொழிலாளர்களின் பிரச்சனைகளில் காவல்துறை தலையிடுவதிலிருந்து பாதுகாப்பு, வேலை இல்லாதவர்களுக்கென ஒரு பதிவேட்டை பராமரித்தல், உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு ஆகியவை இவற்றில் அடங்கும். சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் சிங்காரவேலர். 1960 1946 சென்னையில் பிறந்த இவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். இவர் தான் சிங்காரவேலர். அதில் ஃபர்ஸ்டே படித்தோம் இல்லையா, 1860 1946 இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்தார். இவர் தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகளில் அறிந்திருந்ததோடு கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் அவரே. இவர் இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்பகால தலைவர்களில் ஒருவராக இருந்தார். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்தியதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையினை வெளியிட்டார். பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார். ஸோ நம்ம இதில் வந்து என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து தொழில்கள் வளர்றதுக்கு வந்து பேஸ் போட்டதே என்னதுன்னா முதல் உலக போர் தான். அது எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1914 1918 வரையும் முதல் உலக போர் நடந்திருக்கு. அந்த காலத்தில் வந்து போர்க்கால தேவைகளை நிறைவு செய்யணும் இல்லையா, ஒரு துப்பாக்கியாக இருக்கலாம், தோட்டாவாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு குண்டாக இருக்கலாம், அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மிக அதிக எண்ணிக்கையில் தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ தொழிலாளர்கள் அதிக எண்ணிக்கையில் பணியில் அமர்த்தியாச்சு. சரியா, போர் முடிவடைஞ்சிருச்சு. ஏன்னா போர் 4 வருஷம் தான் நடந்திருக்கு. 1914 போர் முடிவடைஞ்சிட்டு போர்க்கால தேவைகளும் குறைஞ்சிருச்சு. ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டாக இருக்கலாம், எல்லாமே போர்க்கால தேவை எல்லாமே குறைஞ்சதுனால ப்ரொடியூஸ் பண்ணுறது குறைஞ்சிரும். ஸோ அனைத்து தொழிற்சாலைகளும் ஆட்குறைப்பு செய்தன. இத்துடன் ஏற்பட்ட விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு உந்து சக்தியாக அமைந்தன. லைட்டாக யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தங்க வந்து இந்த ஃபேக்ட்ரியில் ஒருத்தர் வேலைக்கு போய் ஒரு துப்பாக்கி தயாரிக்கிற தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போர் முடிஞ்சது, 4 வருஷம் உங்களுக்கு நல்ல சேலரி இருந்திருக்கும். கண்டினியூஸாக 5வது வருஷத்தில் பார்த்தோன்னா துப்பாக்கி எதுவுமே தொழில் ரன் ஆகலைன்னு ஆட்குறைப்பு செஞ்சு அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. அப்போ அவங்க எப்படி அவங்களோட லைஃப் சர்வை பண்ண முடியும்? விலைவாசி ஏற்றம் வேறு அதிகமாக இருக்கான். இதை வந்து பார்த்ததுக்கு தான் தொழிலாளர் இயக்கங்கள் வந்து தோன்றுது. சரியா, சென்னை மாகாணத்தில் பி வாடியா, சிங்காரவேலர், வி கல்யாணசுந்தரம் போன்றவர்கள் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டனர். 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது. ஸோ சென்னை தொழிலாளர் சங்கம் எந்த வருஷம்னு கேட்டோம்னா 1918 1918 தொழிலாளர் சங்கம். 18 வயசு ஆயிட்டா வேலைக்கு போயிடணும், 19 வயசுல காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இல்லைன்னா மரியாதையே இருக்காது. 18-19 இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிற ஒன்றை வந்து உருவாக்கிட்டாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை. சரியா, அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு
அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு 1920 2 வருஷம் கழிச்சு அக்டோபர் 31 பம்பாயில் நடக்குது. பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள்லாம் விவாதிச்சிருக்காங்க. தொழிலாளருடைய பிரச்சனைகள் எல்லாம் காவலர் தலையிடக்கூடாது, தலையிடுவதுலேருந்து நமக்கு பாதுகாப்பு வேணும், வேலை இல்லாதவர்களுக்குன்னு ஒரு பதிவேட்டை ரெடி பண்ணுங்க, உணவு பண்டங்களோட ஏற்றுமதி மீதான கட்டுப்பாட்டை விதிங்க, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகை கொடுங்க, உடல்நல காப்பீடு இது எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி, அதாவது வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு பதிவீடு, தொழிலாளர் பிரச்சனையில் காவல்துறை தலையிடக்கூடாது, அதுபோக உணவு பண்டங்களின் ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு, காயமடைந்தோருக்கு ஈட்டுத்தொகைனா என்னது, காசு, காயமடைந்தோருக்கு காசு, இப்படி எல்லாமே உடல்நல காப்பீடு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொழிலாளருக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக, சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் ம. சிங்காரவேலர் அப்படிங்கிறவங்க தான் 1860 to 1946. சரியா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ம. சிங்காரவேலர் அப்படிங்கிறவங்க சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்திருக்காங்க. சென்னை மாகாணத்தோட தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா ம. சிங்காரவேலர். 1860 1946 வரையும் சென்னையில் பிறந்த இவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செய்திருக்கார். எதுக்காண்டினா சமத்துவத்துக்காண்டி தான். அவர் தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்ததோடு கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோரின் கருத்துக்களை தமிழில் வடித்தவர். ஸோ இதெல்லாம் நமக்கு தமிழில் எழுதி தந்தவர் யார்? ம. சிங்காரவேலர் அப்படிங்கிறவங்க தான். தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் இப்படி எல்லா மொழியில் இருந்த கருத்துக்கள் கார்ல் மார்க்ஸோடதாக இருக்கலாம், சார்லஸ் டார்வினோடதாக இருக்கலாம், ஹெர்பர்ட் ஸ்பென்சரோடதாக இருக்கலாம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடதாக இருக்கலாம், எல்லாத்தையும் தமிழில் நமக்கு தந்தவர் யார்? ம. சிங்காரவேலர் அப்படிங்கிறவங்க தான். 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் அவரே. ஸோ 1923 சரியா, 2வது மாதம் 3வது மாதம் எஃபோர்ட் போட்டு 4வது மாதம் ஃபுல் எஃபோர்ட்டில் 5வது மாதமும் மே தினம் கொண்டாடப்பட்டுச்சு. 1923 முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் அவரே. இவர் இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஸோ இந்திய கம்யூனிஸ்ட்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்திய பொது உடைமை கட்சி. அதோட ஆரம்ப கால தலைவர்களில் இவர் ஒருவராக இருந்திருக்காரு. தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் அப்படிங்கிற ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டிருக்காரு. பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார். அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ஸோ தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் நம்ம எதெல்லாம் ஞாபகம் வைக்கணும்னா, ஃபஸ்ட்டு முதல் உலக போர், அதுதான் தொழிலுக்கு பேஸு. 1914 1918 வரையும் இருந்திருக்கு. அதுக்கப்புறமா ஆட்குறைப்பு செய்ய ஆரம்பித்தோன்னா விலைவாசி ஏறிடுச்சு. அதனால தான் தொழிலாளர் இயக்கங்கள் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் யாரெல்லாம் இம்பார்ட்டன் ஆனவங்கன்னு பார்த்தோன்னா பி.பி. வாடியா, ம. சிங்காரவேலர், திருவி கல்யாண சுந்தரம் இவங்க தான் இம்பார்ட்டன் ஆனவங்க. 1918 இந்தியாவின் முதல் தொழில் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் அப்படிங்கிற ஒன்று, மெட்ராஸ் லேபர் யூனியன் அப்படிங்கிற ஒன்று உருவாக்கியாச்சு. 2 வருஷம் கழிச்சு மும்பையில் ஃபர்ஸ்ட் மாநாடு. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 பம்பாயில் நடைபெற்றது. பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுபோக சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ம. சிங்காரவேலர். 1860 1946 இவர் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றார். இளமை காலத்தில் பௌத்தத்தை பரிந்துரை செஞ்சிருக்காரு. அதுபோக தமிழ், ஆங்கிலம், உருது, ஹிந்தி, ஜெர்மன், பிரெஞ்சு, ரஷ்யன் இப்படி எல்லா மொழியையும் படித்து கார்ல் மார்க்ஸ், சார்லஸ் டார்வின், ஹெர்பர்ட் ஸ்பென்சர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எல்லாருடைய கருத்துக்களையும் தமிழில் நமக்கு வடித்து தந்திருக்காரு. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1923 மே தின விழா அப்படிங்கிற ஒன்றை ஃபஸ்ட்டு ஏற்பாடு செய்தவர் இவர் தான், தொழிலாளர் தினத்தை. சரியா, இந்திய பொது உடைமை கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆரம்ப கால தலைவர்களில் இவரும் ஒருத்தராக இருந்திருக்காரு. அதுபோக தொழிலாளன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை இவர் வெளியிட்டிருக்காரு. எதுக்காண்டி? தொழிலாளி வர்க்கத்தோட கஷ்டங்களை வெளிப்படுத்துறக்காண்டி தொழிலாளன் ஒர்க்கர் அப்படிங்கிற பத்திரிகையை வெளியிட்டார். பெரியாரோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் நெருக்கமாக இருந்தார். இவர் பெரியார் கூடயும் சுயமரியாதை இயக்கத்து கூடயும் ரொம்பவே நெருக்கமாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த டாப்பிக்கை முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.